Hi friends, welcome to my channel Aditya Artworks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரேசிங் பண்றது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ட்ரேசிங் பண்ண பிக்சர்ல எப்படி அவுட்லைன் கொடுக்கிறது, ஒரு ஃபேஸ்க்கு எப்படி அவுட்லைன் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம ஒரு பிக்சருக்கு அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரேசிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரேசிங் மெத்தட் மேலேயே நம்ம அவுட்லைன் செயின் ஸ்டிச் போடணும். அவுட்லைன்னா எப்பயுமே செயின் ஸ்டிச் தான். எங்கேருந்து வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம எப்பயுமே போடும்போது கிளாத் டைட்டாக இருக்கிறது, நம்ம ஒரு ஸ்டிச் உள்ளே விடும்போதே அந்த சவுண்ட் நல்லா கேட்கணும். சவுண்ட் நல்லா கேட்டால் தான் நம்ம கிளாத் நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன். கிளாத் சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா நமக்கு அந்த சவுண்ட் கேட்காது. இதே மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம சின்ன சின்ன இடம் கூட விடாமல் போடணும். அவுட்லைனுங்கிறது அதுதான். நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் அப்படின்னாவே இப்படி தான். ஒரு ஃபேஸ் ஒர்க் பண்ணுறோம், ஹீமோ ஃபேஸ் போடுறோம் அப்படின்னா இப்படி தான் போடணும். கிளாத் சுருங்கக்கூடாது. கிளாத் சுருங்காமல் போடணும். நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸு கவனிக்கிறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் வரும்போது லாங் செயின் போட்டு ஒரு ஷார்ட் செயின் போட்டால் அந்த எட்ஜஸ் கரெக்டாக வந்துடும் அப்படின்ட்டு. கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கவங்க, ஆல்ரெடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்கன்னா இது எல்லாமே கம்பல்சரி தெரியும். இந்த இடத்துலையும் நீங்கள் ஆல்ரெடி நாட் போட்டு பழகிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு நாட் இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒரு சின்ன சின்ன இடம் கூட விடாமல் எல்லாத்தையுமே நம்ம பண்ணியிருப்போம். இப்போ ஐஸ்க்கு எப்படி இந்த இடம் இந்த மாதிரி நோஸ்க்கு இங்கே குட்டி குட்டியாக இருக்க இடத்த கூட நம்ம விடக்கூடாது. எல்லாத்தையுமே அவுட்லைன் பொறுத்தவரையிலும் எல்லாத்தையுமே அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு ட்ராயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரி ஒர்க்கும் பொறுத்தவரையிலும் அப்படி தான். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும்போது ஒரு லாங் செயின் போட்டு நம்ம ஒரு ஷார்ட் செயின் போட்டு இப்படி கொண்டாந்தோம்னா அந்த ஷேப் தானாக வந்துடும். எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதோட நம்ம உள்ள என்னென்ன நுணுக்கம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது புரியும். ஒரு ஐஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அப்படியே ட்ரேஸ் பண்ணணும். சின்ன சின்ன இதை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணாமல் போடணும். ஒரு ஹியூமன் ஃபேஸ் போடுறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோமோ அந்த அவுட்லைனை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் போடணும். அந்த வச்சுருக்க ஒரு புள்ளி ஒரு டாட்ஸை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் போடணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹியூமன் ஃபேஸ். நீங்கள் சொல்லிங்க ஒரு டாட் கூட மிஸ் பண்ணாமல் போடணுன்னு இருக்கீங்க, இந்த அவுட்லைன்லாம் ஏன் போடல அப்படின்னு கேட்பீங்க. நான் இந்த வீடியோ இது கண்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ போடுவேன். ஹியூமன் ஃபேஸ் ஃபில் பண்ணுறது எப்படின்னு. இந்த ஐஸ் ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு நான் இதை எல்லாத்தையும் ஐஸ் தனியாக ஃபில்லிங்ஸ், ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணணும், ஐஸ் எப்படி ஃபில் பண்ணணும், இங்கே நோஸ்கிட்ட எப்படி ஃபில் பண்ணணும், ஒரு ஃபேஸ் ஒர்க் பண்ணும்போது ஹியூமன் ஃபேஸ்க்கு ஸ்டிச் கொடுக்கும் போது எப்படி பண்ணணும், எந்த ஷேப்லேருந்து கொடுக்கணும், இந்த டைரெக்ஷன்லேருந்து கொடுக்கணுமா, இதிலேருந்து கொடுக்கணுமா, ஒரு ஹேருக்கு கொடுக்கும் போது இப்படி இந்த டைரெக்ஷனில் கொடுக்கணுமா, ஸ்ட்ரைட் டைரெக்ஷனில் கொடுக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதித்தி ஆரி ஒர்க்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.